ஏய், படத்துக்கு போனியா? ஆமா போனேன். என்ன படம்? பிடி சார். பிடி சாரா? நீதான் விட்டு போறியா பெரிய போனா? ஏய், அது சரி, நீ பார்த்துருப்ப முன்னாடியே தெருவுக்கு போயிட்டு வர பார்த்துருப்பேன்னு நினைச்சா. படம் அந்த அளவுக்கு இல்ல. ஏன் இல்ல? படம் நல்லா தானே இருக்கு. என்ன நல்லா இருக்கு? அனாமிகா நல்லா நடிக்கிறாங்க, இப்ப பாதி நல்லா நடிக்கிறாங்க. அனாமிக்கலடா, அனிக்கா ஏதோ ஒண்ணு போகுடா. நல்லா பண்ணிருக்காங்களா இல்லையா? அதான் மேட்ருங்க. விஷயம் என்னடா, நானே அனிக்கா ஹீரோயின் நினைச்சு போயிட்டா. ட்ரைலர்லாம் பாக்கல, அவங்கதான் ஹீரோயின் நினைச்சுட்டு நான் பாட்டுல போயிட்டேன். அங்க போன மொதல் டிசப்பாயின்மெண்ட் அனிக்கா வந்து ஒரு அண்ணா அண்ணாங்கிற முழுக்க எனக்கு நெஞ்சு வலி இருந்துச்சு. அதுலயே எனக்கு ஒரு மாதிரி டிராப் ஆயிடுச்சு. அனிகா இப்பதான் வந்துட்டு இருக்காங்க. ஒண்ணு இப்ப ஹீரோயினா போட்டுருவாங்களா இருக்குல்ல? இப்ப அவங்களுக்கு ஹீரோயினே போட முடியாது. அதெல்லாம் போட முடியாதா? ஏய், அனிக்கா யார் தெரியுமா? சின்ன நயன்தாரா இருந்துட்டு போகுது. ஆனா எப்ப சின்ன நயன்தாரா நீங்க வந்து இப்ப போட மாட்டீங்க. அதெல்லாம் போட முடியாதுப்பா. நீ என்ன சொல்றது? சரிடா சரிடா, இவ்வளவு பேச இல்ல. படத்துல எத்தனையோ ஒரு நல்ல பயிற்சி இருக்குல்ல. இப்ப நல்லா பண்ணிருக்காங்க. பெண்களோட ஹராஸ்மெண்ட் பத்தி பேசியிருக்காங்க. சரிங்களா? ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கும் நான் எதிர்பார்க்கல. ஆனா அது இருந்துச்சு. அதை விட ஒரு ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். பிரசாந்த் வந்து யாராவது அப்படின்னாவே ஒரு கோவம் மாமா இதெல்லாம் தூக்கி போட்டு இப்ப பதிவு வச்சுட்டு இல்ல. அதெல்லாம் ஓகே. அதான் வந்து எனக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சுப்பா. நீ என்ன பெருசா ஹராஸ்மெண்ட் வந்து எல்லாத்துல படத்துலயும் அதுக்கு எதிர்ப்பு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதுல ஒரு விஷயம் என்ன தெளிவா சொல்லியிருக்காங்கன்னா, ஹராஸ்மெண்ட் பண்ணா பொண்ணுங்க தப்பு இல்ல, அது பண்ற ஆம்பளை பசங்களோட தப்பு தான் சொல்லியிருக்காங்க. அது நம்ம ஏத்துக்கலாம். அதே ஒரு இன்னொரு விஷயம் இருக்குமா, வழக்கம் ஹராஸ்மெண்ட் பத்தி நிறைய கூட வந்துட்டு இருக்கு. சரியா? நிறைய கூட வந்துட்டு இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க படத்துல. அந்த ட்விஸ்ட் சொல்லாத, அது ஆடியன்ஸ் போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நான் வேறு சொல்லணும். கிளைமேக்ஸ்ல ஒரு செம்ம ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. அந்த ட்விஸ்ட் என்னால எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டா இருக்கு. அது ஓகே. ஆனா இந்த சாப்பிட்டு சங்கி கூட இல்ல, அது அப்பட்டமான சங்கி மதிவதனி அதை எதிர்த்தாப்புல ஒரு லாயரா போட்டு பிரபுவை டம்மி பண்ணலாம் பாத்தியா? பிரபுவை டம்மி பண்ணது வந்துட்டு எனக்கு அது ஒரு மாதிரி இதாதான் இருந்துச்சு. பட் அது இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல அதுக்கும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. பிரபுவை ஏன் டம்மி வைக்கிறதுக்கான காரணத்தை அந்த ட்விஸ்ட்ல ரிவீல் பண்ணிருக்காங்க. அது என்ன பெரிய ட்விஸ்ட்ல போயிட்டு ரிவீல் பண்ணிருக்கான். அதுலயும் டம்மியா தான் இருக்கான், பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா எனக்கு என்னன்னா, அந்த சங்கி மூஞ்ச பார்த்ததுன்னு எனக்கு படம் இன்னும் இரிட்டேட் ஆகி போச்சு. என்ன விஷயம் பண்றது, ஒரு சில விஷயம் எல்லாம் அப்படிதான் வேற வழி இல்ல. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நான் எதிர்பார்க்காத ஒரு என்ன தெரியுமா, இந்த பிடி சார் படத்துல இப்ப ஃபேன்ஸ் தான். சரி, மத்த படத்தை விட ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இல்ல மச்சான். உனக்கு அப்படி இருந்துச்சு, ஆனா எனக்கு எப்படி இருந்துச்சு, எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மியூசியம் ஆகட்டும், நாட்டியம் ஆகட்டும், அதுக்கு சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி வைபாவே இருக்கும். எனக்கு இந்த இடத்துல அந்த அளவுக்கு நீங்க ஆம்பளை இல்ல அரண்மனையில புஷ்பா சுப்ரமணியம் ஆடுவாங்களா, அது நானே ஒத்துக்க மாட்டேன். இதுல ஓகே, எனக்கு பாக்குற மாதிரி இருந்துச்சு, கேக்குற மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. என்ன ஒண்ணுன்னா, எனக்கு இந்த சங்கி மூஞ்ச பார்த்தா இன்னும் இரிட்டேட் வேற என்ன படத்துல வேற என்ன இல்ல. பிளஸ் நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு 2 இடத்துல குறியீடு கட்டி இருந்தப்ப இப்பெல்லாம் பாரஞ்சித்து மாரி சிவராஜ் இவங்களதான் குறியீடு கட்டுமா நானும் காட்டுறேன்ட்டு ஒரு 2 இடத்துல அனிக்கா வந்து கோர்ட்ல வரப்ப வேற அம்பேத்கர் படத்தை வச்சு அம்பேத்கரோட இதுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி கட்டிப்பாரு. அதாவது பெண் விடுதலை, பெண் உரிமைக்காக பேசினாரு. அதே கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அனிகாவோட பேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா பெரியார் வச்சிருப்பாரு, பெரியார் காமிச்சிருப்பாரு. பெரியார் வந்து யாரும் கண்டுபிடிக்கிறவங்க லைன் நேரத்துல பண்ணிருப்பாங்க செவத்துல. இதெல்லாம் பாக்கவே இல்லையா நீ? நான் பார்த்தேன், அது பாத்துருச்சு. ஓகே, அனாமிக்கலடா அனிக்காடா என்ன. ஆனா அது கடைசி வரைக்கும் அது இப்ப அண்ணா அண்ணாங்கிறப்போ எனக்கு ஒரு மாதிரி வந்துருச்சுடா. அது ஹீரோயினி மெட்டீரியல்டா. அது சரி, பக்கத்துல பெண்ணிக்கா பாட்டு தான் இருந்துச்சு. யார் அது? இன்ஸ்டாகிராம்ல அப்படியா? அப்பதான் வந்து ஒரிஜினல் தங்கச்சி அவங்கதான்ப்பா.
ஆமா எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு அவ்வளவுதான் அது. அதே மாதிரி படத்துல இன்னொரு விஷயம் ஒரு மாதிரி இதா இருந்துச்சு தெரியுமா? குழந்தை வந்து ஒரு விஷயம் சொல்லும் கிரிஞ்சு, அது கிரிஞ்சு. குழந்தை வந்துட்டு ஒரு குழந்தை வந்துட்டு என்னன்னா இந்த மாதிரி அது குழந்தைகிட்ட வச்சு சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்காங்க இல்ல அப்படின்ற மாதிரி. அது ஒரு மாதிரி கிரிஞ்சுன்னு சொல்ற கூடாது, எனக்கு அது ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆயிடுச்சு. ஏன்டா குழந்தைய அந்த சீன்ல வச்சது, குழந்தைக்கு என்ன தெரியும்? நீ படம் நடிக்க வைக்கிறதுக்கோசரம் ஒரு டயலாக் கொடுத்து குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. பெரியவங்களுக்கு வச்சிருந்தீங்க அது ரைட், குழந்தைக்கு அது நீ வச்சதே கூட ஒரு கொஞ்சம் லைட்டா ஒரு பெரிய பொண்ணு வச்சுனா கூட சரி ஓகே, அந்த பொண்ணு கொஞ்சம் லைட்டா விவரம் தெரியும் சொல்லலாம். துசோர பாப்பா வந்து நீ போய் சொல்லி ஆட்டோக்காரனை பிடிச்சி அடிக்கிற மாதிரி சீன் வச்சு அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு அவரோட மாசு தானியா காட்டுறதுக்காக ஃபுல்லா பண்ணுமா? அதை தாண்டா நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா பரவாயில்ல, படம் பார்க்கலாம், ஒண்ணு நல்லாதான் இருக்கு. நான் ஒண்ணு முடிவு கொடுப்பேன், இன்னும் முருகனை வழி கொண்டு ஏண்டா ஏமா பார்த்து இல்ல கலைகள் காக்கா 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 கலைகள் காக்கன்னு அதையும் பார்த்தேன். படத்தை ஈரோட்ல வச்சுட்டு எல்லாம் விட்டு தொங்கு தம்பி பேசிட்டு இருக்கேன். சரி நான் ஈரோட்ல பேச மாட்டேங்க. ஈரோட்ல அதிகம் நான் கொங்கு தம்பி இப்படி இருந்தா இன்னொன்னு நோட் பண்ணியா, கொங்கு தம்பி ஹீரோ மட்டும் தான் பேசுவான், வேற யாரும் பக்கத்துல இருக்கிறவங்க பேச மாட்டாரு. நக்லன்ஸ்ல இருந்து ஒரு 2-3 பேர் போட்டிருந்தாங்கல்ல, ஆமா அவங்க மட்டும் தான் பேசுவாங்க, அவனுக்கு மட்டும் தான் பேசணும். எடுத்து விட்டு பக்கத்து விட்டு யாருமே பேச மாட்டாங்க, எல்லாமே நார்மலா பேசுறாங்க. தெரிஞ்சா பேச போறாங்கப்பா, தெரியலங்கிறதுனால அப்படியே நார்மலா பேசுறாங்க. அப்ப நீங்களும் நார்மலா பேசுறது ஆடியன்ஸ் என்ன சொல்ல வரீங்க? என்னடா விஷயம். சரி படம் நல்லா இருக்குது, எனக்கு கேட்டா பாக்கலாம். நான் அந்த அளவுக்கு ஒண்ணு நல்லா படம் இல்ல, மொக்க படத்தெல்லாம் போய் பாக்குறேன். அந்த படம் நல்ல படம் தான், பாக்கலாம். என்ன ஒரு சின்ன இது அது எல்லா படத்துலயுமே இருக்கதான் செய்யும். அதெல்லாம் தவிர்த்துட்டு தான் ஒரு படமா பார்த்தோம்னா இது நல்ல படம், கருத்து நல்ல கருத்து தான். சோசியல் மெசேஜ் படம் தான் அது. சோசியல் மெசேஜ் ஓகே, நான் நல்ல படம். மதன் கால் பண்ணுமா? ஏமா இல்லையா? ஹலோ சொல்லு மச்சான். பிடி சாரா? பிடி சார் நல்லா இருக்கு மச்சான். யார் சார்? அவரு அனிகாவை ஜோடியா போடலன்னு சொல்லிட்டு வருஷத்துல சொல்லிருப்பாப்ல, மத்தபடி படம் நல்லா இருக்கு, நீ போய் பாய மச்சான், போ மச்சான். சரி மச்சான், மெசேஜ் சொல்லிட்டேன், படத்தை பார்க்க சொல்லிட்டேன். ஆமா சரி பாப்பாங்க.